ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் கோயம்புத்தூரில் நடந்த கோவை காயின் எக்ஸ்போட, அதாவது 2025 மார்ச்சில் நடந்த எக்ஸிபிஷன். லைக் 6 months ஒன்ஸ் இல்லை 4 months ஒன்ஸ் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாலில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இப்போ பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியம் பைசா காயின்ஸ். இந்த 1 பைசா, 2 பைசா, 5 பைசா, 10 பைசா அந்த மாதிரி சின்ன சின்ன காயின்ஸ். அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா கமோமரேட்டிவ் 2 ரூபி காயின்ஸ், 1 ரூபி காயின்ஸ், அப்புறம் 5 ரூபி காயின்ஸ், அப்புறம் 10 rupees இது எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியன் பீரியட் டைம். அண்ட் அப்படியே போனோம்னா பேங்க் நோட்ஸ் 5 rupees, 10 rupees, 1 rupee, 2 rupee அந்த மாதிரி. அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கமோமரேட்டிவ் காயின்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸிபிஷனில் காயின்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்டாம்ப் பேப்பர்ஸ், லைக் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டால் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டாலில் இவர் காயின்ஸ் தான் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் இந்த மாதிரி காயின்ஸை சஜஸ்ட் பண்ண மாட்டோம், ஏன்னு உங்களுக்கே புரியும். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பாலிஷ் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுன்னு தாண்டி பாலிஷ் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த மாதிரி காயின்ஸை சஜஸ்ட் பண்ண மாட்டோம் எங்கள் கஸ்டமருக்கு. ஸோ இந்த மாதிரியும் எக்ஸிபிஷனில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா லைக் இந்த பழங்காலத்து காப்பர் காயின்ஸ், லைக் மிஷினரிஸ்லாம் வரக்கு முன்னாடி இருந்த காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காப்பரில் தான் இருந்தது மேக்ஸிமம். ஸோ இந்த காயின்ஸும் இதில் எக்ஸிபிஷனில் பார்த்தோம். அண்ட் இது வந்து லைக் சின்ன காயின்ஸ். இதே மாதிரி சின்னது பெருசு 2 சைஸுமே இருக்குது. அப்புறம் மற்றதெல்லாம் லைக் காப்பர் அண்டு ஓட்ட பைசா அந்த மாதிரி, ஓட்டக்கால்னா அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ஸ்டால். ஆக்சுவலாக நல்ல ப்ரூஃப் செட், யூஎன்சி செட்டுன்னு சொல்கிற 2 செட்டுமே இங்கே பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 rupees பியூர் சில்வர் காயின், 99.9% பியூர் சில்வர். அந்தந்த கார்டுலேயே போட்டிருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் சில்வர்னு. 50% சில்வர்லேருந்து ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பீரியடில் இஷ்யூ பண்ணதுனால அது இப்போ இஷ்யூ பண்ணுறதெல்லாம் 99.9% சில்வர். ஸோ இதெல்லாம் பாருங்கள். அண்ட் அதே டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நோட்ஸ் இருக்குது, ஃபேன்சி நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா all 4 பார்த்தீங்கன்னா பழைய நோட்டு, பழைய 10 rupees நோட்டு. இதுவுமே பழைய 10 rupeesல all 9. அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா 5 rupeesல all 5, 10 rupeesல all 5. அப்புறம் இது பார்த்திங்கன்னா எரர் பேங்க் நோட்ஸுன்னு சொல்லுவோம், கட் பண்ணும்போது எரர் ஆகிறது. அதே மாதிரி சீரியல் நம்பர்லாம் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட் டைம் நோட்ஸ், 10 rupees ஆஃப் ஜார்ஜ் 6th கிங். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 rupees, 1000 rupees. 1000 rupeesலாம் ரொம்ப ரேர் ஆக்சுவலாக. இந்த கிரேடு ரேட் ரொம்ப சொல்லுவாங்க. அண்டு மற்றதெல்லாம் 100, 5 rupee, 10 rupee. இது ஃபேஃப்டா நோட்ஸ். இது ரெண்டுமே 5 rupee, 10 rupee ரெண்டுமே ஃபேஃப்டா, அதாவது நார்மல் சைஸோட பெருசாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் சில ஃபாரின் காயின்ஸ். ஸோ அடுத்த ஸ்டாலில் நம்ம என்ன வித்தியாசமாக பார்த்துருக்கோன்னா, காயின்ஸ், கரன்சிஸ் இல்லாமல் இந்த மாதிரி வாட்ச் கலெக்ஷன்ஸ் கூட இருந்தது, ஆன்டிக் வாட்ச் கலெக்ஷன்ஸ். அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்பூன்ஸ். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச சில்வராக இருக்கணும். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கணேஷாவோட பழைய ஆன்டிக் ஸ்டாச்சூஸ். அப்புறம் ஒரு சில ஆன்டிக் வால் கிளாக்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பெண்டுலம் மாடல்னு சொல்லுவோம். பெண்டுலம் மாடலில் இதில் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் டாடா பாய்.